இந்த மானுமெண்ட் வந்து 1884 ஜார்ஜ் வாஷிங்டன் பிரிட்டிஷ் படைகளை தோற்கடிச்சிட்டு அவர் நினைவாக கட்டின, அந்த விக்டரி நினைவாக கட்டின மானுமெண்ட்டு. இந்த மானுமெண்ட் கட்டின டைமில் இது டாலஸ்ட்டு பில்டிங்காக இருந்திருக்கு. 1884 கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? ரெண்டு கலராக தெரியுது. இங்கிருந்து பார்க்கும்போது ரெண்டு கலராக தெரியுது. மேலே கீழே இருக்கிறது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, மேலே போக போக கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. ஆச்சுல இதுக்கும் 150 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி. சூப்பராக இருக்குது. இது இந்த பார்க்கே சூப்பராக இருக்குது. இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் இந்த பார்க். ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. இந்த மானுமெண்ட்லேருந்து பார்த்தாலே வாஷிங்டன் டிசி மேஜராக பார்க்க முடியுது. இங்கே தூரத்தில் வந்து அங்கே வந்து இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் ஹவுஸ் தெரியும். இப்படியே இங்கே தள்ளி போனோம்னா இல்லை மலை மேலே ஏறி வந்ததுனால கொஞ்சம் மூச்சு வாங்குது. பார்த்தோன்னா அப்ரஹாம் லிங்கனோட ஸ்டாச்சு. அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. அங்கே போவோம், இங்கே பார்த்துட்டு அங்கே போவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்ரஹாம் லிங்கனோட ஸ்டாச்சு. இது இங்கே இருக்கிற மானுமெண்ட். ஆனால் ஹைட்டடா சாமி சூப்பராக இருக்கும். எல்லாம் மார்பிளில் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுது. இது என்ன பியூட்டினா, மறுபடியும் மேலே இருக்கிறத மட்டும் மறுபடியும் கட்டியிருக்காங்க போல தெரியுது. அது என்ன ஹிஸ்ட்ரின்னு பார்க்கணும். இங்கே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. நல்லா தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒயிட்டாக தெரியுதா? இங்கெல்லாம் குட்டிக்கான போட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது பிளாக் கலர் கொஞ்சம் டார்க்காக தெரியுதா? அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்குது. அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் அப்ரஹாம் லிங்கனோட ஸ்டாச்சு. இங்கேருந்து அங்கே நடந்து போகணும். இனி நல்லா தான் இருக்கும் நடந்து போனால், ஜாலியாக. நல்ல டிஸ்டன்ஸ். ஆனால் ஃப்ளைட் போகுது, பறந்து போகுது. சூப்பராக இருக்குது. இது அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே அப்ரஹாம் லிங்கனோடதா இது இந்த மானுமெண்ட்டா. அதே லைனில் அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தெரியுது பாருங்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட காங்கிரஸ். அங்கே தான் செனட் எல்லாமே இருக்க. செனட் இந்தியாவில் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து காங்கிரஸ் செனட் பீப்புள் எல்லாம் உட்காந்து பாலிசி மேக்கர்ஸ், லா மேக்கர்ஸ் இவங்கெல்லாம் தான். அது இங்கிருந்து பார்த்தா தெரியும். இது சூப்பராக பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸ், இந்த மானுமெண்ட், அப்புறம் வந்து அங்கே லிங்கன் பில்டிங். இது ஒரு லைனாக போட்டிருப்பாங்க. அதனால் ஒரு ரெண்டுலேருந்து இன்னொரு ரெண்டு வந்து ஈஸியாக நடந்து போகலாம். இந்த பார்க்கை ஃபுல்லாகவே சூப்பராக மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக லான் பண்ணி நடந்து போகிறக்கு பாத்வேலாம் போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அது நடந்து போகிறக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அநேகமாக இதில் கீழே மேலே நடந்தாலே நல்லா உடம்பு குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக நீங்கள் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக தெரியுது. எல்லா பில்டிங்கும் தெரியும். அங்கே இந்த அப்ரஹாம் லிங்கன் அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்களா, இந்த அப்ரஹாம் லிங்கன் ஸ்டாச்சு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு இந்த வார் மெமோரியல் பிளேஸ் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஏதோ பாண்டு மாதிரியோ லேக்கில் பாண்டு மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்குது, அது பியூட்டிஃபிகேஷனுக்கு. அதை தாண்டினா அப்ரஹாம் லிங்கனோட ஸ்டாச்சு வருது.
எந்த ஒரு அமெரிக்கா அப்படின்னு எடுத்தாலே 2 விஷயம் காமிச்சிருவாங்க. ஒன்று இந்த மானுமெண்ட்டு, ரெண்டாவது வந்து அப்ரஹாம் லிங்கனோட அந்த ஸ்டாச்சு, அந்த உட்காந்துருக்கிற மாதிரி ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஒயிட் ஹவுஸு, பார்லிமெண்ட் எல்லாமே காமிக்கிறது. அங்கே போவோம். எனக்கே இதை ஃபஸ்ட் டைம், வாஷிங்டன் டிசி வந்து ஃபஸ்ட் டைம். ஆனால் எனக்கே வந்து ஈகராக இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இது வேர்ல்டு வார் 2 வார் மெமோரியல். நிறைய ஸ்டாச்சூஸ் மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்குறாங்க, காவிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க வேர்ல்டு வார் 2 நடந்த விஷயங்களெல்லாம் வச்சு. சூப்பராக இருக்குது. வேர்ல்டு வார் 2 இறந்தவங்களுக்கு நினைவாக வார் மெமோரியல் பண்ணியிருக்கிறாங்க. அது 2 போட்டிருக்காங்க, அட்லாண்டிக் ஒன்றும் பசிபிக் ஒன்றும். இது 2 இந்த ஓஷனை குறிக்குதுன்னு நினைக்கிறேன். பசிபிக் ஓஷனில் வார், ஜப்பானோட ஸ்ட்ரைக்குக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் அமெரிக்கா வந்து வேர்ல்டு வார் 2 ஜம்ப் பண்ணாங்க. அட்லாண்டிக்கில் தான் நிறைய போய், யூரோப்பில் போய் நிறையா கண்ட்ரீஸை லிபரேட் பண்ணி ஜெர்மனியை தோக்கடிச்சாங்க. அதனால் இந்த 2 பக்கம் வச்சுருக்காங்களா இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கெங்கெல்லாம் போய் ஜப்பான் ஆக்சிஸ் பவரோட வார் பண்ணாங்களோ அந்த கண்ட்ரீஸோட பிளேசஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. ஆன் டாப் ஆஃப் திஸ் இவங்க ஒவ்வொருத்தரோட ஸ்டேட்டு பேரும் போட்டிருக்கிறாங்க. ஃபவுண்டைன் பிளேஸ் போல் இருக்குது. ஆக்டிவால் ஷேப்பில் நிறையா பில்லர்ஸ் மாதிரியெல்லாம் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒவ்வொரு பில்லர்லேயே வந்து அமெரிக்காவோட ஸ்டேட் பேரை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக்னு இருக்கும், இதே அங்கே பார்த்தீங்கன்னா பசிபிக்னு இருக்கும். இந்த மானுமெண்ட்டு அப்படியே பேன் பண்ணால் லிங்கன் மெமோரியல். ஸ்டெப்ஸு மேலே ஏறணும், மேலே ஏறி போய் பார்க்கலாம். நடக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரேம்ப் கட்டியிருக்கிறாங்க. நடக்க முடிகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ். என்ன மாதிரி யங் பர்சனுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைன்னு சொல்லி ஸ்டெப்ஸில் போயிட்டுருக்கேன். மேலே ஏறி போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது என்ன நிலவரம் அப்படின்ட்டு. ஸ்டெப்ஸ் நிறையெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஏறணும், அவ்வளோதான். ஏறினோம்னா எல்லாம் பார்ப்போமா. ஏன் ஸ்டெப்ஸில் அப்படியே ஏறும்போது உங்களுக்கு காட்டுறேன்னா, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வியூ இருந்து பார்க்கும்போது. அப்படியே பேன் பண்ணோம்னா சரி, இது பாருங்க, சூப்பர். எல்லாம் ஒரு லைனாக பண்ணியிருப்பாங்க. அந்த மானுமெண்ட்டுக்கு நேர் பின்னாடி தான் காங்கிரஸ் இருக்குது. மேலே ஏறி வந்தாச்சு. அப்ரஹாம் லிங்கன் சூப்பராக இருக்கா, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இவ்வளோ கம்பீரமாக உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா, சூப்பரில். பயங்கர கூட்டம், பயங்கர நாய்ஸ். இது உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. சூப்பராக இருக்கா, ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காங்க. இது ஒரு கோயிலாகவே மாற்றிட்டாங்க. இன் திஸ் டெம்பிள் ஆஸ் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஃபார் ஹூம் ஹி சேவ்ட் த யூனியன், the memory of Abraham Lincoln is enshrined forever. சூப்பராக இது அழகாக அவருக்கு ஒரு மெமோரியல் புக் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த மானுமெண்ட்